குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத்த நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மீனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 18/3/2026 புதன்கிழமை பங்குனி மாதம் 4ஆம் நாள் ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:20க்கு. கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று காலை 8:28 வரை சதுர்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று காலை 6:08 வரை சதயம், பின்பு பூரட்டாதி. நாமயோகம் இன்று அதிகாலை 4:53 வரை சாத்தியம், பின்பு சுபம். கரணம் இன்று காலை 8:28 வரை சகுனி, பின்பு இரவு 7:58 வரை சதுஷ்பாதம், பின்பு நாகவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:19 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று காலை 6:08 வரை பூசம், பின்பு ஆயில்யம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. சந்திராஷ்டமமுடைய ராசி கடக ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு முன்னோர்களை வழிபட நன்மைகள் உண்டாக்கும். விரதாதி விசேஷங்கள். அமாவாசை திதி. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கடன்களை தீர்க்க உகந்த நாள், கிணறு வெட்ட நல்ல நாள், மரக்கன்று நட ஏற்ற நாள், மந்திரம் ஜபிக்க சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லகுன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 7:54 முதல் 9:35 வரை மேஷ லக்னம். 9:36 முதல் 11:29 வரை ரிஷப லக்னம். காலை 11:30 முதல் மதியம் 1:34 வரை மிதுன லக்னம். 1:35 முதல் பிற்பகல் 3:46 வரை கடக லக்னம். 3:47 முதல் 5:52 வரை சிம்ம லக்னம். 5:53 முதல் 7:52 வரை கன்னி லக்னம். இரவு 7:53 முதல் 9:51 வரை துலாம் லக்னம். 9:52 முதல் 11:57 வரை விருச்சக லக்னம். 11:58 முதல் காலை 2:09 வரை தனுசு லக்னம். காலை 2:10 முதல் 4:15 வரை மகர லக்னம். காலை 4:16 முதல் காலை 6:08 வரை கும்ப லக்னம். 6:13 முதல் காலை 7:53 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. புதன்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். புத்திக்கும் வித்தைக்கும் தொழிலுக்கும் அதிபதியானவர்.
ஆக புதன் பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். ஸ்ரீ புதன் பகவானுக்கான தானியம் பச்சை பயிறு. ஸ்ரீ புதன் பகவானுக்கான தமிழ் மந்திரம்: இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு, புத பகவானே பொன்னடி போற்றி, பதம் தந்தருள்வாய் பன்னொழியானி, உதவியே அருளும் உத்தமா போற்றி. ஸ்ரீ புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் கஜத் வஜாய வித்மகே சுக ஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். 12 ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. அமாவாசை திதி இந்து சமயத்துல முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய மிகவும் புனிதமான நாளாக கருதப்படும். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த நாள்ல பிதுர்லோகத்திலிருந்து முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம் ஆசி வழங்குவதாக ஐதீகம். ஆடி, தை மற்றும் மகாலய அமாவாசைகள்ல தர்ப்பணம், திதி மற்றும் பிண்டதானம் செய்யறதுக்கு ரொம்ப சிறப்பு. முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு இந்த அமாவாசை தினம் அனுகூலத்தை தரும். அமாவாசை அன்று முன்னோர்களை நினைத்து புனித நதிகள் அல்லது கடல்ல நீராடி தர்ப்பணம், எள் தண்ணீர் அர்ப்பணிப்பு மற்றும் அன்னதானம் செய்வது பிதுர் தோஷத்தை நீக்கி முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தர். ராமச்சந்திரமூர்த்தி வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அமாவாசை அன்னைக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை வணங்குவது விஷ்ணுபதி புண்ணிய காலமாக கருதப்படும். இந்த நாள்ல தான தர்மங்கள் செய்வது, குறிப்பாக ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்குரிய பரிகாரங்களை செய்யறது, சந்திர பகவானுடைய தாக்கத்தால் ஏற்படும் மன அழுத்தத்தை குறைத்து நல்ல பலன்களை தர். இந்த நாள்ல விரதம் இருந்து முன்னோர் வழிபாட்டை முடித்து காகத்திற்கு அன்னமிடுவது சிறப்பு. அமாவாசை திதி நாளில் புதிய சுப காரியங்களை தொடங்குவதற்கு உகந்த நாளாக கருதப்படுறதில்லை. ஆனா ஆன்மீக வழிபாட்டுக்கு உகந்த நாளாக போற்றப்படுது. முக்கியமான செய்தி: நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எதிர்பாராத சில விரயங்களின் மூலம் நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கலாம். இன்று கடினமான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் இதில் முழு ஆற்றலையும் செலுத்த வேண்டியிருக்கலாம். பொழுதுபோக்கிற்கான சிறிது நேரமே ஒதுக்க வேண்டியிருக்கும். அதிக நேரம் உங்களுடைய காரியங்களில் மட்டுமே கவனமாக இருப்பீர்கள். நீங்கள் இன்று அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம். முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பயண நேரங்களில் மனதில் தெளிவு பிறக்கும். தனித்துவமாக சில விஷயங்களை செய்து முடிக்க வேண்டும் என்கிற ஆற்றலுடன் இருப்பீர்கள். அயல்நாடு தொடர்பான பொருட்களின் மீது ஆர்வமும் ஈடுபாடும் அதிகரிக்கும். வெளி உணவினை மேஷராசி அன்பர்கள் தவிர்ப்பது நல்லது. எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் இழுபறியாக நிறைவு பெறலாம். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இன்று கூடுதல் பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். இது உங்களுக்கு மன வருத்தத்தை உண்டு பண்ணும். மேலும் நீங்கள் வேலைகளை கவனமாகவும் கையாள வேண்டியிருக்கலாம். திருமணமானவர்கள் உங்கள் துணையுடன் பேசும் பொழுது உங்கள் பேச்சில் கவனம் வேண்டும். உறவினுடைய நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையில் கவனமற்ற வார்த்தைகளை நீங்கள் பேச வாய்ப்புள்ளதால்
எச்சரிக்கையாக இருங்கள். காதலிக்கக்கூடியவர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் துணையுடன் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் என்பது இருக்காது. அதாவது இணக்கம் என்பது காணப்படாது. ஏதாவது ஒரு வகையில் அவர்களிடத்தில் நீங்கள் குறையை பார்ப்பீர்கள் அல்லது அவர்களுடைய செயல்படக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு எதிராக கூட இருக்கலாம். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வகையில் எல்லாவற்றையுமே விட்டு கொடுத்து அனுசரணையாக போக வேண்டியது அவசியம். உங்களுடைய அஜாக்கிரதை காரணமாக இன்று பண இழப்புக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் உங்களுக்கு தொண்டை வலி ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். குளிர் பானங்கள் அருந்துவதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். சீதோஷண நிலை மாறக்கூடிய ஒரு நேரம் மழையும் மற்றும் வெயிலும் நிறைந்ததாகவே இருக்கிறது. ஆக அவரவர்களுடைய பகுதிக்கு ஏற்றாற்போல், இடத்திற்கு ஏற்றாற்போல் நீங்கள் உங்களுடைய உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பின் மீதாக படிப்பு சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும். படிக்கக்கூடிய நேரத்தை அதிகப்படுத்துவீர்கள். எவ்வளவுதான் நீங்கள் முழுமையாக பாடுபட்டாலும் உங்களுடைய முழுமையான திறனை வெளிப்படுத்தினாலும் கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் என்பது சொற்ப அளவுதான். முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். யாரை நம்பியும் எதிலும் பணத்தை முதலீடு செய்யாதீர்கள். வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். கூடுமான வரையில் மாணவர்கள் படிக்கக்கூடிய விஷயங்களில் இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டும். மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது அவசியம். தேவையற்ற விஷயங்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். இன்றைய நாள் மனதை ஒருமுகப்படுத்தி தியானம், யோகாசனங்கள் மற்றும் உடற்பயிற்சி சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுங்கள். படிக்கக்கூடிய விஷயங்களை திரும்ப திரும்ப படிப்பது போன்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கிவிடலாம். உடல் நலத்திற்கு தகுந்தபடியாக நல்ல மந்திர ஜபங்கள், இறைவனுடைய பாராயணம் செய்வது மிக மிக அவசியம். எண்ணத்தில் தெளிவு இருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல விதமாக நடக்கும். ஆக மேஷராசி என்பர்கள் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சூரியன் பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை தரும். சுப நிகழ்ச்சிகள், சொத்து மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை கொடுக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. கல்வி சம்பந்தப்பட்ட செயலுக்கு சந்திர பகவானுடைய ஓரை நல்ல பலன் தரும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நன்மையான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் நீங்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதொரு விருப்பங்கள் நிறைவேறும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் நம சிவாய. ஓம் சரவணபவ. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சௌகரியமாக உணர்வீர்கள். இனிமையான வார்த்தைகள் மூலம் நீங்கள் பலனடைவீர்கள். இதனால் உங்கள் தன்னம்பிக்கை வளரும். கால்நடை பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலில் லாபகரமான சூழ்நிலைகள் ஏற்படும். வீடு, மனை மற்றும் அது சம்பந்தமான விஷயங்கள் கைகூடலாம். சொத்துக்கள் தொடர்பாக இருந்த சில குழப்ப நிலைகள் நீங்கும். வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பதால் சாத்தியமாகலாம். எல்லாவிதமான விஷயங்களையும் கவனிக்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு சீராக இருக்கும். குறித்த நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்தவர்களிடத்தில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். தொழிலில் லாபகரமான சூழ்நிலைகள் உண்டாக்கும். வேலைகளில் இருந்து வந்த குழப்பம் குறையும். உயர்நிலை கல்வியில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மனதளவில் உத்வேகத்தை உண்டு பண்ணும். மூத்த உடன்பிறப்புகள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். மனதில் இதுவரையில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மன அமைதி உண்டாக்கும். பொதுவாக மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே அமைகிறது. இதனால் உங்களுடைய எண்ணத்தின் போக்கு மாற்றங்கள் உண்டாகலாம். வேலைகளை மிக சரியாக புரிந்து கொண்டு செய்வதால் ஆதாயம் உண்டாகும். உங்களிடம் பொறுப்பை ஒப்படைத்தவர்களிடத்தில் இருந்து நல்ல பதில்கள் வரலாம். உங்களுடைய காரியத்தை மன உறுதியால் வேலைகளை சரியான நேரத்தில் முடிப்பீர்கள். உங்கள் துணையுடன் நேர்மையான நம்பிக்கையான உறவு கொண்டிருப்பீர்கள். இன்று மிகுந்த மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படலாம். திருமணமானவர்கள் உங்கள் துணையிடத்தில் மிக மிக நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். அவர்கள் மனது எந்த விதத்திலும் கலங்காதபடி, அவர்கள் மனதில் நல்ல எண்ணமும் நம்பிக்கையும் உருவாக்கும்படி பேசி மகிழ்வீர்கள். வெளியிடங்களுக்கு செல்வதாலும் மிகுந்த திருப்தியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். காதலிக்கக்கூடியவர்களுக்கு உங்கள் வருங்கால துணையினுடனான செயல்பாடுகள் மகிழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும். மூத்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு எப்பொழுதும் நல்லதொரு ஒத்துழைப்பை கொடுப்பார்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தொழில் ரீதியாக அமையலாம். வேலைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். மேற்கல்வி தொடரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகலாம். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மனதளவில் உத்வேகத்தை உண்டாக்கும். மூத்த உடன்பிறப்புகள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி ஏற்படும். இன்பம் நிறைந்த நாள். பணம் சம்பந்தமான விஷயங்களில் ஸ்திரத்தன்மை, அதாவது நிலையான ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் சொத்துக்களை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முக்கிய முதலீடுகளில் பங்கு கொள்வதன் மூலம் லாபம் பெறலாம். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எனும் பொழுது இன்று உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில்
எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுடைய ஆற்றலை நீங்கள் சிறப்பாக பராமரிப்பீர்கள். மூத்த உடன்பிறப்புகளால் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி அமைதி ஏற்படும். பொதுவாக இன்றைய நாள் மனதில் இன்பம் நிறைந்த நாளாகத்தான் இருக்கும். உங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும். ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுடைய ஆற்றலை நீங்கள் சிறப்பாக பராமரிப்பீர்கள். மாணவ மாணவிகளுக்கு கல்வி ரீதியாக இருந்த தடை தாமதங்கள் நீங்கும். உயர்கல்விக்குண்டான முயற்சிகள் கைகூடி வரும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். பொதுவாக சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அமோக பலன்களை ஏற்படுத்தும். அதாவது சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் செய்தால் நல்ல பலன் உண்டு. புதிய வீடு, ஆடை, ஆபரணங்கள், மனை சம்பந்தமான விஷயங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரை நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அதேபோல் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் அதற்கான சிகிச்சை மேற்கொண்டால் அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் சீக்கிரமாக குணமடையும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபகரமான நாளாகவும், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கும், வருமானம் பெருக்கும், ஆதாயம் உண்டாகும். மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமைதி அதிகரிக்கும், ஒற்றுமை உணர்வு மேம்படலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று உங்கள் மனதில் தெளிவு காணப்படும். இதனால் உங்கள் செயல்களை திறமையாக்க செய்து முடிப்பீர்கள். பொருத்தமான வேலைகளில் ஈடுபட்டு உங்கள் நிலையை மேம்படுத்துவீர்கள். இனிமையான வார்த்தைகள் உங்களுக்கு பல நல்ல பலன்களை உண்டு பண்ணும். மருத்துவத்துறைகளில் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். சமூக வேலைகளில் இருப்பவர்களுக்கு பலதரப்பட்ட அனுபவங்கள் உண்டாகும். வெளியே செல்பவர்களுக்கு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரம், தொழில் ரீதியாக நல்ல அணுகுமுறையை கையாளுவீர்கள். வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அதீத பலன்களை உண்டு பண்ணுவார்கள். நீண்ட நாளாக செய்ய நினைத்த சில செயல்களை ஆழ்ந்த சிந்தனையுடன் செய்து முடிப்பீர்கள். வேலையிடத்தில் வெற்றிகரமான பலன்கள் உண்டு. உங்கள் கடின உழைப்பிற்கு தகுந்த பதவி உயர்வு கிடைக்கும். வேலை விஷயமாக வெளியூர்களுக்கு பயணப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் கைகூடி வரும். திறன் படைத்தவர்கள் நீங்கள். நுணுக்கங்களையும் அறிந்து கொள்வீர்கள். எந்த தொழிலை எப்படி எந்த காலகட்டத்தில் செய்தால் நன்மைகள் அதிகரிக்கும் என்கிற சூக்ஷமங்களை முழுமையாக உணர்ந்தவர்கள் நீங்கள். ஆகவே மிதுனராசி என்பர்கள் வெற்றிகரமான ஒரு அமைப்பைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள். திருமணமானவர்களுக்கு உங்கள் துணையுடன் வெளிப்படையாக சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீர்கள். குடும்ப வளர்ச்சி பற்றிய ஆலோசனைகளை மேற்கொள்வீர்கள். வேளாண்மை சார்ந்த துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். சொந்த ஊர் செல்வது தொடர்பான பயணங்கள் கைகூடி வரலாம். நீண்ட நாளாக முயற்சித்தும் நடக்காத வேலைகள் இந்த நாள் நடக்கும். சொத்துக்கள் வாங்குவது அல்லது பாக பிரிவினை, பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்திற்குமே உங்களுக்கு சாதகமான பலன் ஏற்படும். இதுவரையில் உறவுகளிடத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். வெளியூர்களுக்கு பயணப்படுவீர்கள். வாகன பழுதுகளை சீர் செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். ஒரு சிலருக்கு புதிதாக வாகனம் வாங்க வேண்டும் என்கிற ஆசையும் பிறக்கும். பிடித்த மாதிரியான சுதந்திரமாக இருப்பதற்கான முயற்சி செய்வீர்கள். புதிய நபர்களுடைய ஆதரவு அதிகரிக்கலாம். வெளி உலக அனுபவத்தின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். வெற்றி நிறைந்த நாளாகவே இருக்கும். நிதி நிலைமைகள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். லாபம் தரும். முதலீடு சம்பந்தமாக பல பயனுள்ள திட்டங்களை பேசி முடிவெடுப்பீர்கள். பங்கு கொள்வதற்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இடம் சம்பந்தமாக, நிலம் சார்ந்த விஷயங்கள், சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பணத்தை நீங்கள் முதலீடு செய்வதற்கு ஏற்ற நாளாகவே இருக்கிறது. முதலீட்டிற்கான பயனுள்ள திட்டங்களில் பங்கு கொள்வது இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களுடைய திடமான நம்பிக்கை, நல்லதொரு அணுகுமுறை காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். மாணவர்களை கல்வியில் சின்ன சின்ன சந்தேகங்கள் நீங்கும். இன்னும் நீங்கள் அதிகமாக தெளிவாவதற்கு பாடங்களை நன்றாக படித்து முன்னெடுத்து செல்ல வேண்டியது அவசியம். வீட்டில் குடும்ப நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்கும். மருத்துவர்களாக பணியாற்றக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள், புதிய நம்பிக்கை பிறக்கும். செய்யக்கூடிய தொழிலே தெய்வம் என்பார்கள். ஆக எதை சார்ந்து படித்தீர்களோ அதுவே தெய்வம். இன்றைய நாளுக்கான சுப கிரக உரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் ஆகிய உரைகள் நல்ல யோகங்களை தரும். உங்களுடைய புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு, கல்வி, தொழில், மனை வாங்க, வீடு கட்ட, உத்தியோகம் செல்வதற்கு புதன் ஓரை உகந்தது. அதேபோல் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய உரைகளில் தொடங்கினால் அல்லது செய்தால் அந்த காரியமானது நல்லபடியாக நடக்கும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.
இந்த நாள் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உண்டாகும். இன்று பதட்டமான சூழ்நிலைகள் கூட இருக்கலாம். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள். இதுதான் உங்களுக்கு அமைதிக்கான ஒரு வழியை கொடுக்கும். அது மட்டுமல்ல, உணர்வுகளும் சீராக இருக்கும். கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தி தரலாம். இருந்தாலும் சில நேரங்கள்ல இரவில் தூக்கமில்லாத ஒரு தன்மை கூட காணப்படும். பொறுப்புகள் அதிகரிக்க அந்த வேலையினுடைய நிலைகளில் உங்களுக்கு சில பய உணர்வுகள் ஏற்படும். சிறந்த பலனை காண்பதற்கு மிக கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். உங்கள் வேலையில் வெற்றி பெற நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும். இந்த அனுபவமானது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். திருமணமானவர்கள் உங்கள் துணையுடன் இந்த அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீர்கள். சில நேரங்கள்ல ஈகோ சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். இது உறவினுடைய நல்லிணக்கத்தை பாதிக்கும். காதலிப்பவர்கள் உங்களுடைய வருங்கால துணையினுடனான செயல்களில் உங்களுக்கு மனக்கசப்புகள் மற்றும் மன முறிவுகள் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய நாள் நிதி நிலைமைகள் மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கு தெய்வ வழிபாடு மிக முக்கியம். ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபடுவது நன்மைகளை ஏற்படுத்தும். ஆன்மீகம் சம்பந்தமான பணிகளில் ஆர்வம் உண்டாகும். கோவில் திருப்பணிகள் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. நேர்மைக்கு உண்டான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். மனதில் பட்ட விஷயங்களை விறுவிறுப்பாக செய்து முடிப்பீர்கள். மற்றவர்களிடத்தில் பேசக்கூடிய விஷயங்களையும் மிக தெளிவாக அவர்கள் மனம் புண்படாதபடி பார்த்துக் கொள்வீர்கள். இதனால் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கலாம். மேற்கல்வி படிக்கக்கூடிய நிலையில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். வெளிநாடுகள் மற்றும் வெளியூர்களுக்கு சென்று படிக்கக்கூடிய நிலை உருவாகும். மாணவ மாணவிகளுக்கு தற்போது தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய கல்வி சார்ந்த நிலைகளில் இருந்த குழப்பங்கள் விலகும். அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேல் அதிகாரிகளுடைய செயல்கள் உத்தியோகத்தில் உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கலாம். தனி திறமைகளை வளர்த்துக் கொள்வதால் மட்டுமே மற்றவர்களுடைய செயல்களிலிருந்து நீங்கள் தனித்தன்மையுடன் திகழ்வீர்கள். போட்டி நிறைந்த உலகமாக இருக்கும். உலக வாழ்க்கை பற்றிய புரிதல் உங்களுக்கு ஏற்படலாம். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அனுகூலமாக புரிந்து கொள்வீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு தாராளமாக இருக்கும். நலம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். இன்று நிதி நிலைமைகள் நன்றாக இருப்பதற்கு தேவையான அளவிற்கு மட்டுமே பணத்தை செலவு செய்வது, மீதமுள்ள பணத்தை சேமித்து வைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். பொறுப்புகள் காரணமாக இன்று தேவைகளை பூர்த்தி செய்வது என்பது ஒரு சிலருக்கு கடினமாக கூட இருக்கலாம். தாயினுடைய உடல் நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரலாம். இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக கடகராசி அன்பர்களுக்கு நலம் நிறைந்த நாளாக இருக்கும். தெய்வ வழிபாடு அதிகரிக்கும் பொழுது உங்களுடைய விதியும் மாறும். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். கடகராசி அன்பர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு குரு பகவானுடைய உரை நல்ல பலன்களை தரும். கல்வி, உத்தியோக, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய உரை நன்மைகளை தரும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். அங்கீகாரம் கிடைக்கும். ஈடுபாடு உண்டாக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. செயல்களுக்கு தகுந்தாற்போல் பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆனந்தம் அற்புதம் நிறைந்த நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் குறையும். எந்தவிதமான செயல்களிலும் ஈடுபடுவதற்கு முன் நன்றாக சிந்தித்து முடிவெடுப்பீர்கள். சாதகமான அமைப்புகள் உண்டு. இன்றைய நாள் எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகத்தினால் சிறப்பான பலன்கள் பெற வேண்டும் என வாழ்த்துகிறோம். இறை பிரார்த்தனை செய்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இன்று வேலை செய்யக்கூடிய இடத்தில் சில அவப்பெயர்கள் ஏற்பட்டு நீங்கும். எதிலும் கோபம் இல்லாமல் செயல்பட வேண்டும். இன்று அதிருப்தியான நிலை காணப்படலாம். அனுசரணையான போக்கு உங்களுக்கு வெற்றியை பெற்று தரலாம். சிறந்த பலன்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கு தன்னம்பிக்கை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். உங்கள் எதிர்காலத்திற்காக நீங்கள் திட்டமிடல் என்பது மிக அவசியம். எதிலும் கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை மட்டுமே கொடுக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் சக பணியாளர்களோடு நல்லுறவு பராமரிப்பதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். வேலையில் கவனமாக இருப்பதன் மூலம் தவறுகள் நேராமல் தவிர்க்கலாம். தவறுகளும் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிகமான முயற்சிகள் செய்து வெற்றியை காண்பதற்கு ஏற்ற நாளாகவும் இருக்கிறது. ஆக திருமணமானவர்கள் உங்கள் துணையுடனான உறவில் மகிழ்ச்சி நிலை வேண்டுமெனில் நீங்கள் உங்கள் துணையிடத்தில் சகஜமாக பேச வேண்டும். பழைய பிரச்சனைகளை பற்றி பேசாதீர்கள். பொருளாதார நிலைகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பக்குவமாக வெளிப்படுத்த வேண்டும். மறைவு சார்ந்த விஷயங்கள் கூடாது. கூடுமான வரையில் காதலிப்பவர்கள் உங்கள் வருங்கால துணையினுடனான பேச்சில்
ஒரு சில இணக்கம் காணப்படலாம். வெளியிடங்களுக்கு செல்பவர்கள் வாகன வண்டி பயண நேரங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களிடத்தில் விளையாட்டாக கூட சில வார்த்தைகளை பேசாதீர்கள், அது வினையாகிவிடும். பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது. இதனை தவிர்க்க பணத்தை கவனமாக கையாள வேண்டும். உத்தியோகத்தில் நீங்கள் கடன் கேட்டிருந்தாலும் அந்த கடன் சம்பந்தமான விஷயங்கள் தள்ளி போகலாம். வீடு மனை கட்டுமான பணி தொடர்பாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். பணம் சம்பந்தமான விஷயங்கள் எனும் பொழுது கவனமாக இருங்கள். வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். பிறரிடத்தில் நகை பொன்பொருள் வாங்குவது என்பது கூடாது. கடன் சம்பந்தமான விஷயங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி இடையே அனுசரித்து போனால்தான் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எதிலும் அவசரப்படாதீர்கள். பொறுமையாக சிந்தித்து ஒருமுறைக்கு பலமுறையாவது பிறருடைய ஆலோசனைகளை பெற்று செய்தால் நன்மைகள் உண்டு. வர்த்தகம் சம்பந்தமான வேலைகளில் முதலீடுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். செயல்களில் ஒருவிதமான ஆர்வமின்மை ஏற்படும். விழிப்புணர்வு வேண்டிய நாளாகவும் அமைகிறது. மாணவ மாணவிகள் கல்வி மீதாக இருந்து ஈடுபாடு சற்று குறையலாம். படிப்பதற்கு வெளிநாடு செல்வதற்கான பயண ஏற்பாடுகளில் சில கால தாமதங்கள் இருக்கும். தகுந்தபடியாக வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான ஆவணங்கள் உங்களிடத்தில் சரியில்லாமல் நிலை போகலாம். ஆகவே எல்லாவற்றையும் அரசு முறைப்படி சொல்லக்கூடிய விஷயங்களை கவனித்து கையாளுங்கள். பெற்றோர்களுடைய ஆசையை பெறுவது என்பது மிக முக்கியம். நவகிரக வழிபாடு செய்யுங்கள். பணம் கையாளக்கூடிய விஷயங்கள் மற்றும் வங்கி தொடர்பாக செயல்புரிபவர்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் நிலைகளில் இருந்து நீங்கள் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்வது அவசியம். ஆடம்பரமான விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். வண்டியின் பயண நேரங்களிலும் கூட சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் பேசுவது மிக நல்லது. இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை கொடுக்கும். சொத்து சார்ந்த விஷயங்களுக்கும் செவ்வாய் பகவான் ஓரை சிறப்பான பலன்களை தரும். அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை சிம்ம ராசிக்கு மிக நல்லது. இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்களில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோபமில்லாமல் செயல்பட வேண்டும். கோபத்தாபங்களை நீக்கிக் கொள்ளுங்கள். சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்பட்டால் நன்மைகள் உண்டு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையுடன் செயல்பட வேண்டும். மன அமைதி வேண்டி தியானம், யோகாசனங்கள் செய்யலாம். வெகு தூர பயணங்களினால் உங்களுக்கு சில அலைச்சல்கள் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வமின்மையான நாளாகவே காணப்படும். தொழில் ரீதியாக நாட்டம் என்பது காணப்படாது. உடல்நிலை சம்பந்தமான விஷயங்களில் எப்பொழுதும் கவனமாக இருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும். பல வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். நேரத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் போல எந்த நாளும் கிடைக்காத ஒரு அற்புதம். ஆகவே அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களை நாடி வரும். இன்றைய நாளில் பலன்கள் உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கை துணைவர் பற்றிய புரிதல் ஏற்படலாம். மனதில் இருந்து வந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதன் மூலம் நிம்மதி ஏற்படும். பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள். சமூக சிந்தனை கொண்டவர்களாகவும் காணப்படுவீர்கள். கருணை உள்ளம், இரக்கம் உங்களிடம் அதிகமாகவே இருக்கும். சமூகம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். எப்பொழுதும் நண்பர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல மகிழ்வை ஏற்படுத்தி கொடுப்பதோடு நல்ல உயர்வும் உண்டாக்கும். தொழில் ரீதியாக கூட்டாளிகளுடைய செயல்பாடுகள் மன நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் மிகவும் பொறுப்புடனும் சிரத்தையுடனும் வேலைகளில் ஈடுபடுவீர்கள். உங்கள் முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடினமான வேலைகளையும் எளிதாக மேற்கொள்வீர்கள். திருமணமானவர்கள் இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள். உங்கள் துணையை மகிழ்விக்கும் இருவரிடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். கூடுமான வரையில் நிதி நிலைமைகள் இன்று சீராக இருக்கும். பணத்திற்காக தேடி அலைய வேண்டிய நிலைமை காணப்படாது. பணம் உங்களை நாடி வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது. பணத்தை நீங்கள் பயனுள்ள வகையில் செயல்படுத்துவீர்கள். உங்களுடைய செயல்கள் இந்த நாள் வெற்றியை நோக்கியே பயணிக்கும். கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். புதிதாக வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரலாம். நீண்ட காலத்திற்கு பிறகு பழைய நண்பர்களை சந்திப்பீர்கள். சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்கிற ஆலோசனைகள் உங்கள் மனதில் அதிகரிக்கும். மற்றவர்களிடத்தில் பேசி சில காரியங்களை முடித்துக் கொள்வீர்கள். உடல்நிலை நன்றாக இருக்கும். ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். உங்களிடம் நல்லதொரு ஆற்றல் நிறைந்து இருக்கும். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். மனதில் பட்டதை அப்படியே செய்து முடிப்பீர்கள். செழிப்பான ஒரு நிலையும் நீங்கள் அடைய போகிறீர்கள். வீடு கட்டுமான பணி தொடர்பாக இருக்கக்கூடியவர்கள், வீடு சம்பந்தமான பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவர்கள், வியாபாரிகளுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் உண்டு.
லாபம் பெருக்கும், வருமானம் அதிகரிக்கும். குடும்ப சூழல்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். தாய் தந்தையருடைய ஆசையை பூரணமாக பெறுவீர்கள். உள்ளத்தில் மகிழ்ச்சியும் எண்ணத்தில் தெளிவும் இருப்பதால் செயல்களில் உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாகவே இருக்கிறது. ஊர்களுக்கு பயணிக்கக்கூடிய நிலையும் உண்டு. வெளியூர்களுக்கு அவ்வப்போது வேலை விஷயமாக செல்பவர்களுக்கு முழுமையான ஆதாயம் என்பது கிடைக்கும். கலை சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். எழுத்துத்துறை மற்றும் பேச்சுத்துறையில் இருப்பவர்கள், மேடை பேச்சாளர்களாக செயல்படுபவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து சேரும். கலை நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள். நுணுக்கங்களோடு செய்வதால் உங்களுக்கு பலன் அதிகம் உண்டு. வெளிநாடு தொடர்பான சில போக்குவரத்து விஷயங்கள் உங்களுக்கு சீராக்கும். வர்த்தகம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் பங்கு சந்தையில் இருப்பவர்களுக்கு வருமான உயர்வு ஏற்படும். இந்த புதன்கிழமை தினம் என்பது உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். ஆகவே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். முடிந்தால் திருப்பதி ஸ்தலத்திற்கு சென்று வருவது விசேஷம். கூடுமான வரையில் இன்றைய நாள் தான தர்மங்களை அதிகமாக செய்யுங்கள். போட்டித் தேர்வுகளில் சாதகமான பலன்கள் உண்டு. மாணவர்களுக்கு உத்தியோக வேலைகளில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பலதரப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள் உருவாக்கும். சகோதரர்களின் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும். சுபகாரியம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் கைகூடும். இந்த நாள் வரவுகள் நிறைந்த நாளாகவே இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும். இந்த நாளுக்கான சுப கிரக ஓரைகள். பொதுவான விஷயங்களுக்கு சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகவும் உகந்தது. சொத்து தொடர்பாக சுக்கிர பகவானுடைய உரையும் அந்த தருணத்தில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். புதன் பகவானுடைய உரையில் அரசு சார்ந்த வேலைகள் செய்தால் நல்ல பலன் உண்டு. சுக்கிர பகவானுடைய உரையில் சுப காரியங்கள், பணம் சார்ந்த விஷயங்களை செய்வதற்கு நல்லது. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். நட்சத்திர பலன்கள். இன்றைய நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிம்மதியான நாளாகவும் மன அமைதி அதிகரிக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும், வேகம் உண்டாக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சமூகத்தில் நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். பிற நபர்களுடைய ஆதரவு பெருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு எப்பொழுதும் நன்மைகளையே செய்வார்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாளாகவும் நன்மை பிறக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் கைகூடி வரும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். இன்றைய நிகழ்வுகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கடினமான வேலைகளையும் எளிதாக முடிப்பீர்கள். உங்களுடைய செயல்களில் கவனமாகவும் இருக்க வேண்டும். இன்றைய நாள் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். சுபகாரியம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் சரி, தொழில் ரீதியாக, வியாபாரம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகளை தாராளமாக தொடங்கலாம். திருமணத்திற்காக எதிர்பார்த்திருந்த உங்களுக்கு நல்ல செய்திகள் இன்றைய நாள் வரும். அதே போல வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களையும் புரிந்து கொள்வீர்கள். வழக்கறிஞர்களாக படிக்கக்கூடியவர்களுக்கு, பயிற்சியாளர்களாக செயல்படுபவர்களுக்கு உன்னதமான அமைப்பும் உண்டு. சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கும் பொழுது எதையும் நியாயமாகவும் நேர்மையாகவும் பேசுவீர்கள், நடந்தும் கொள்வீர்கள். அதுதான் உங்களுக்கான பக்கபலம் கூட. சனீஸ்வர பகவான் எப்படி நீதி அரசராக நீதிமானாக இருக்கிறாரோ அதே போல நேர்மைதான் உங்களுடைய குணமாகவே இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள், சில பிரச்சனைகள் குறையலாம். உங்களுடைய தைரியமான மனநிலை காரணமாக ஆரோக்கியமாக சிறப்பாக இருப்பீர்கள். திறனை வெளிப்படுத்திக் கொள்வீர்கள். வேலையிடச் சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். நீங்கள் சில சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடனான நன்மதிப்பையும் பெறுவீர்கள். வேலையில் ஒரு புரிதல் இருக்கும். நேர்மையாகவும் லட்சிய நோக்கோடு செயல்படுவீர்கள். வேலையில் நல்ல உயர்வு பெற வேண்டும் என்கிற எண்ணத்துடனே உங்களுடைய காரியங்கள் நடப்பதால் நன்மைகள் அதிகம் உண்டு. பிற நபர்களுடைய குணநலன்களுக்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய பேச்சுகளுக்கு தகுந்த மதிப்பளிப்பது போல உங்களுடைய செயல்கள் இருக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு எப்பொழுதும் ஆதரவாக காணப்படுவார்கள். திருமணமானவர்கள் உங்கள் துணையோடு நேர்மையான ஒரு அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். இதனால் இருவரிடையே நல்ல புரிந்துணர்வு இருக்கும். காதலிக்கக்கூடியவர்களுக்கு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உருவாக்கும். மனதில் தைரியமும் லட்சியத்தோடு ஒவ்வொரு வேலைகளிலும் ஈடுபடுவீர்கள். பிள்ளைகளுக்கான வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். குழந்தைகளை நன்றாக கவனித்துக் கொள்வதில் உங்களுக்கு நிகர் யாருமே இருக்க முடியாது. அந்த அளவிற்கு பிள்ளைகளை நேர்வழியில் நடத்தக்கூடிய மிகப்பெரிய அளவில் ஆசானாக திகழ்வீர்கள். ஆசிரியர்களாக பணிபுரிபவர்கள் நேர்மையை மட்டுமே கையாளுவீர்கள். பணம் இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு போதுமானதாகவே இருக்கும். உங்களால் சேமிப்பு நிலையை உயர்த்த முடியும். உங்களுடைய தைரியமான மனநிலை காரணமாக இன்று உங்களின் ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படலாம். வர்த்தகம் சார்ந்த செயல்களில் சிந்தித்து முடிவெடுப்பது அவசியம். நிலுவையில் இருந்து வந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். மனதிற்கு நெருக்கமானவர்களின் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும்.
தன்னம்பிக்கை நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்த இடர்பாடுகள் நீங்கும். எண்ணியதை முயற்சி செய்து முடிப்பீர்கள். வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடியவர்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. இந்த நாள் தனவரவு அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் பொதுவான விஷயங்களுக்கு நல்லது. செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்வதற்கு மிகவும் நல்லது. சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த செயலுக்கு ஏற்றது. கல்வி சம்பந்தமான செயலுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை சிறந்தது. இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: இன்றைய நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் குறையும், பிரச்சனைகள் நீங்கும், மன நிம்மதி உண்டாக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். அவசரப்பட வேண்டாம். காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்து ஜெயிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுங்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான நாளாக இருக்கும். பழைய விஷயங்களை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். பொதுவாக பார்க்கும் பொழுது இன்று செயல்கள் சீராக நடப்பதற்கு பல நிலைகளில் முயற்சிகள் செய்ய வேண்டியதாக இருக்கும். சாதாரணமாக இருந்தால் எந்த காரியங்களும் உங்களுக்கு ஒரு சாதனையை ஏற்படுத்தாது. முழு முயற்சியாக கடின உழைப்போடு சூழ்நிலைகளை உணர்ந்து செய்தால் மட்டுமே நன்மைகள் உண்டு. அதிக பொறுப்புகள் காணப்படலாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. ஆகவே சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமற்றதாக கூட இருக்கும். தைரியத்தை கைவிடாதீர்கள். தன்னம்பிக்கையோடு இருங்கள். நல்ல வழி பிறக்கும் என்கிற நம்பிக்கையோடு செயல்பட்டால் மட்டுமே உங்களுக்கு நன்மைகள் உண்டு. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களால் சில எதிரிகள் தொல்லைகள் இருக்கும். பகை எண்ணத்தோடு பழகுவார்கள். அதிலிருந்து மீண்டு வருவதற்கு தியானம் மற்றும் பொறுமையான குணம் மிக மிக அவசியமானது. வேலைகள் பொறுத்தவரையில் குறித்த நேரத்தில் முடிக்க முடியாமல் போகலாம். கூடுதல் வேலைகள் காரணமாக பணிகளை செய்வது என்பது கடினமாக கூட இருக்கும். வேலை பளு அதிகமாக காணப்படலாம். யாரிடத்திலும் பொறுப்புகளை ஒப்படைக்க முடியாதபடிக்கு உங்களுக்கான வேலைகள் இருக்கத்தான் செய்யும். மன சஞ்சலங்கள் நிறைந்த நாளாகவே இருக்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. கூடுமான வரையில் செயல்களில் அலைச்சல்கள் தவிர்ப்பதற்கும் நேரம் காலத்திற்குள் சரியாக முடிப்பதற்கும் திட்டமிட்ட காரியங்களில் ஈடுபடுவதற்கு விழிப்புணர்வு என்பது மிக மிக தேவை. திருமணமானவர்கள் உங்கள் துணையோடு உணர்ச்சி வசப்பட நேரிடலாம். அப்படி வீட்டில் பொருளாதாரம் சம்பந்தமாகவோ அல்லது மற்ற உறவுகள் மத்தியில் நடக்கக்கூடிய சில போக்கின் காரணமாகவோ மன வருத்தங்கள் ஏற்படலாம். உறவில் மகிழ்ச்சி நிலவுவதற்கு இத்தகைய போக்கை நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஈகோ சம்பந்தமான விஷயங்களை முற்றிலுமாக நீக்கிவிடுங்கள். பணப்புழக்கம் என்பது குறைவாகத்தான் காணப்படும். உங்களுக்கு கூடுதல் செலவுகள் ஏற்படும். எனவே பணத்தை கவனமாக கையாள்வது அவசியம். பணத்தினுடைய தன்மைகளை உணர்ந்து கொள்வது மிக நல்லது. அதிக செலவுகள் செய்ய வேண்டாம். எந்த விஷயங்களிலும் பணத்தை முதலீடு செய்யாதீர்கள். அந்த அளவிற்கு ஏற்றதாகவே காணப்படாது. ஆக விருச்சிக ராசி அன்பர்கள் கற்பனை சம்பந்தமான உணர்வுகள் மூலம் குழப்பங்கள் இருக்கும். நடக்காத விஷயங்களை கூட நடப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படலாம். தெய்வ வழிபாடு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இறைவனை நீங்கள் ஒரு அடி எடுத்து முன்னெடுத்து நடக்கும் பொழுது இறைவன் உங்களை நாடி 2 அடி எடுத்து வைப்பார். ஆகவே விதி மாற்றம் என்பது எப்படி ஏற்படுமானால் இறைவனுடைய அதீத பக்தியாக நம்பிக்கை உள்ளவராக நீங்கள் இருந்தால் மட்டுமே நிச்சயமாக இது சாத்தியமாக இருக்கும். மலை போல இருக்கக்கூடிய கடன்களும் கஷ்டங்களும் பனி போல மறைவதற்கு இறை நம்பிக்கை, இறை பிரார்த்தனை, இறை நாம ஜபம் செய்வது மிகவுமே நல்லது. பூர்வீக சொத்துக்களால் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மாற்றமான சூழ்நிலைகளை உணர்வீர்கள். பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். சிக்கல்கள் கொஞ்சம் குறையக்கூடிய நாளாகவே அமைகிறது. உங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையும் தேவை. அவ்வப்போது கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கால்சியம் சத்து நிறைந்த உணவுகள் மற்றும் இரும்பு சத்து சம்பந்தமான உணவுகளை அதிக அளவில் எடுத்துக்கொள்வதால் சில உடல்நல சார்ந்த கோளாறுகள் நீங்கும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தையுமே சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்தால் நல்லது. குரு பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள். நல்ல பலன் கிடைக்க பெறுவீர்கள். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நீங்கும். தெளிவு கிடைக்கும். மன நிம்மதி உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். உயர்வான லட்சியத்தோடு இருப்பீர்கள். எண்ணியது கைகூடி வரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படும். இது நாள் வரையில் இல்லாத ஒரு சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழலாம்.
இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். உறவினர்கள் வழியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் குறையும். தாய் வழி தந்தை வழி உறவுகள் மூலமாக இருந்த சில சிக்கல்கள், சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். கணவர் வழி உறவுகள் மூலமாக மேன்மை பெறுவதற்கான நாளாக அமையலாம். உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். வாகன பயணத்தின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆசைகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட வேண்டுமானால் பல நிலைகளில் விட்டு கொடுத்து செல்வது, அசௌகரியமான சூழ்நிலைகளை சமாளிப்பது, எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் சமநிலை இழக்காமல் இருக்க வேண்டும். தன்னிலை மாறாமல் பார்த்துக்கொள்வது அவசியம். நல்ல வேலைகள், நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். துறை ரீதியாக உங்களுக்கு எதிராக கூட சில செயல்கள் நடக்கலாம். ஆகவே தனுசு ராசி அன்பர்கள், மற்றவர்களுக்கு நீங்கள் நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பீர்கள். அது மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு அனுபவம் பெற்றவர்கள் நீங்கள். ராசிநாதனான குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி இந்த நாள் வழிபடலாம். தெய்வத்தினுடைய அருள் வேண்டி எப்பொழுதுமே நீங்கள் நினைத்து கொண்டிருக்க நிச்சயமாக எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வேலை உத்தியோக ரீதியாக அதிக பணிகள் காணப்படலாம். ஆக இந்த வேலையினுடைய நிலைத்தன்மைக்கு ஏற்றாற்போல் சலிப்பூட்டக்கூடியதாகவே இருக்கும். நீங்கள் சிறந்த பணி மாற்றத்தை விரும்புவீர்கள். வேறு இடங்களுக்கு போகலாமா என்கிற எண்ணம் எழலாம். தற்சமயம் நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திலிருந்து வேறு நிலைக்கு நீங்கள் முன்னேறுவீர்கள். ஆனால் இன்று சாதகமான ஒரு நிலை காணப்படாது. சற்று குறைவாகத்தான் இருக்கும். மந்தமாக கூட காணப்படலாம். கடுமையான வார்த்தைகள் மற்றும் செயல்பாடுகள் காரணமாக உங்கள் துணையினுடைய மனதில் சில காயத்தை ஏற்படுத்தலாம். தனுசு ராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும். மனைவி இடத்தில் பேசக்கூடிய விஷயங்களில் வார்த்தைகளில் தெளிவு என்பது தேவை. இன்றைய நாள் அதிக செலவுகள் கூட காணப்படலாம். உங்களுக்கு கூடுதல் சுமையாக கூட இருக்கும். உடன் பிறந்தவர்களுடைய தேவைகளுக்காக கூட உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். ஆசிரியர்களுடைய ஆலோசனைகள் மனதிற்கு மாற்றத்தை உண்டு பண்ணி தரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய நல்ல ஆதரவு உங்களுக்கு மேம்படும். கால்நடை தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். விவசாய துறைகளில் மேன்மை பெறுவீர்கள். புதிய மனை வீடு வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். செல்வாக்கு மேம்படக்கூடிய நாளாகவே இருக்கிறது. மாணவர்களுக்கு படிப்பு ரீதியாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் மாறிவிடலாம். சீக்கிரமாக அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேறுவதற்கான கூடுதல் கவனத்தை செலுத்துவீர்கள். அதிக நேரம் பயணங்களை மேற்கொண்டு பள்ளிக்கூட மற்றும் கல்லூரி சார்ந்த நிலையங்களுக்கு சென்று வருவீர்கள். இருந்தாலும் சலிப்பில்லாமல் நன்றாக படித்து முன்னேற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை லட்சியத்திற்காக உங்களுக்கு நன்மைகள் அதிகம் வாய்ப்பதற்கான நிலைகள் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு மிக முக்கியம். அதிலே பெருமாள் வழிபாடு செய்தால் இன்னும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். கருத்து வேறுபாடுகள் குறையலாம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகாரங்கள் மேம்படும். எந்த ஒரு நிலைகளிலும் தாழ்வாக இல்லாமல் உயர்ந்து காணப்படுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை பொருந்திய நாளாகவே இருக்கும். இந்த நாள் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. முயற்சிக்கேற்ற பலன்கள் அதிகம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். முயற்சிகளில் இருந்த மறைமுக எதிர்ப்புகளை புரிந்து கொள்வீர்கள். உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்கள் யார் என்பது புரிய வரும். இன்றைய நாள் சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும். முக்கிய லட்சியங்களை அடைவதில் திட்டமிடுவீர்கள். நீண்ட நாள் கனவுகள் லட்சியமாக்கும் சாதகமான அமைப்பு உண்டு. நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் இன்று அதிகம் கிடைக்கும். இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள். பணியிடத்தில் அதிக வாய்ப்புகள் காணப்படலாம். நீங்கள் வேலைகளை திறமையாகவும் விரைவாகவும் முடிப்பீர்கள். உங்கள் அணுகுமுறையில் உறுதி காணப்படும். தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். கூட்டாளிகளுடைய செயல்கள் மகிழ்ச்சி உண்டு பண்ணித்தரும். மற்றவர்களுடைய நல்ல கருத்துக்கள் வருமானத்தை அதிகரிப்பதற்கு உதவியாக இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். தொழில் சார்ந்த முன்னேற்றத்தின்படி சில திட்டங்களையும் வகுப்பீர்கள். நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய நிலையும் இருக்கிறது. கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. விதி மாறும்.
நீங்கள் உங்கள் துணையோடு சிறந்த அமைதியான நல்ல தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். நேரம் நன்றாக இருக்கும் பொழுது உங்களுக்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் வந்து கொண்டே இருக்கும். கிடைக்க முடியாத ஒரு தூரத்தில் இருந்த உங்களுக்கு பல நிலைகளில் வாய்ப்புகள் உங்களை நெருங்கி வருவதற்கான நிலையும் இருக்கிறது. இன்றைய நாள் இனிமையாக சிறப்பாகவே இருக்கும். மனதில் எதையும் செய்ய முடியும் என்கிற தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சிறு தூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படலாம். உத்தியோகம் சம்பந்தமான வேலைகளில் இடமாற்றங்கள் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வீட்டினுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். விற்பனை சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும். மேன்மை நிறைந்த நாள். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வீட்டினுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். விற்பனை சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படலாம். உலகியல் வாழ்க்கை பற்றிய புரிதல் அதிகரிக்கும். தெய்வ வழிபாட்டின் மீதான நம்பிக்கை உண்டாகும். தெய்வ அனுகிரகம் வேண்டி ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். இன்றைய நாள் வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. வேலைகளை மிக திறமையாகவும் விரைவாகவும் செய்வதால் மற்றவர்களுடைய உதவி என்பது உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். மற்றவர்களிடத்தில் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களும் சுமூகமாகவே முடியும். திருமணமானவர்கள் உங்கள் துணையுடன் சிறந்த ஒரு அமைதியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, இந்த நாளை மிக மகிழ்ச்சிகரமான நாளாகவும் மாற்றுவதற்கு முயற்சி செய்வீர்கள். உங்களின் சேமிப்பு ஆற்றல் சிறந்த முறையில் அதிகரிக்கும். லாபம் தரும் புதிய முதலீடுகளில் நீங்கள் பங்கு பெறலாம். இன்றைய நாள் உங்களிடம் சிறந்த ஆரோக்கியம் காணப்படும். உங்களின் மன உறுதியே இதற்கு காரணமாக இருக்கும். உத்தியோக சம்பந்தமாக சில விரும்பிய இடங்களுக்கும் சென்று வருவீர்கள். மேன்மை பொருந்திய நாளாக இருப்பதால் மன மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளை அறிவீர்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களே முயற்சிகள் கைகூடும். எண்ணிய காரியத்தில் வெற்றி உண்டாக்கும். நல் மதிப்பு உயரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். முன்னர் செய்த வேலைகளுக்கான நன்மைகளை இப்பொழுது நீங்கள் உணர்வீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். வருமானம் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். எதிர்காலத்திற்குண்டான விஷயங்களில் தீர்க்கமாக ஆராயவும் செய்வீர்கள். வருமானத்திற்குண்டான வழிமுறைகளை பற்றி மற்றவர்களோடு கலந்து ஆலோசிக்கக்கூடிய நிலையும் உண்டு. கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிறரிடத்தில் பணத்தை கொடுத்தோ அல்லது பிறரிடத்தில் இருந்து பணத்தை பெறுவதோ இந்த நாள் கூடாது. வருமானத்திற்குண்டான சிக்கனமான நிலைகளில் கடைபிடிப்பது அவசியம். வாக்கு சாதுரியம் மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் பேசினாலே அந்த வேலைகள் நல்ல விதமாக முடியும். நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பேச்சுக்கள் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை உண்டு பண்ணி தரும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு என்பது கூடுதலாக இருக்கும். குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். மற்றவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள். வீட்டில் பெரியவர்களுடைய ஆலோசனைகள் நல்ல ஒரு வழியை காட்டும். அது மட்டுமல்ல, மனதில் நிம்மதி உண்டாகும். பூரிப்போடு காணப்படுவீர்கள். கலகலப்பான சூழ்நிலைகள் உண்டு. வீட்டில் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் வெளியிடங்களுக்கு அவ்வப்போது சென்று வருவீர்கள். வெளிநாடு தொடர்பாக சில உத்தியோகங்கள் கைகூடி வரலாம். இதுவரையில் கிடைக்காத பணம் இந்த நாளில் கிடைப்பது என்பது தெய்வத்தினுடைய அருள் என்றே சொல்லலாம். நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். வேலை தொழில் நிமித்தமாக புதிய ஆலோசனைகளை மேற்கொள்வீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகமாக இருக்கும். புது வாடிக்கையாளர்கள் மட்டுமல்லாது பழைய வாடிக்கையாளர்களும் உங்களை நாடி வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. ஆக சக வியாபாரிகளுடைய போக்கு, சில சூழ்நிலைகள், சூக்ஷமங்களை உணர்ந்திருப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சிகரமான செய்திகள் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டினுடைய தேவைகளுக்காக ஆடம்பரமான விஷயங்களுக்கும் செலவு செய்ய நேரிடலாம். முகத்தில் நல்ல லட்சணமும் சாமுத்திரிகா லட்சணம் மிக சிறப்பாக இருக்கும். நல்ல பொலிவுடனும் காணப்படுவீர்கள். கணிதம் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாக்கும். கல்வியை தொடர முடியாதவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் படிக்க துவங்கினால் நிச்சயமாக நீங்கள் எண்ணிய வகுப்பை முடிக்க முடியும். பாடத்தின் மீதான ஒரு ஆர்வம் அதிகரிக்கும். பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் மட்டுமல்லாது மற்ற வகுப்புகளினுடைய தேர்வுகளையும் எழுதக்கூடியவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. படிப்பு மட்டுமல்லாது மற்ற துறைகளிலும் சிறப்பாக விளங்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அதிகமான ஒரு
நுணுக்கங்களையும் தெரிந்து கொள்வீர்கள். ஆராய்ச்சி சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. விவசாயம் சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்களுக்கு அரசு அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். கால்நடை சம்பந்தமான வளர்ப்பு பற்றிய புரிதல் உண்டாக்கும். வங்கி கடன் என்பது குறையக்கூடிய ஒரு நிலை உருவாக்கும். தீராத கடன் சார்ந்த பிரச்சனைகள் கூட தீர்ந்துவிடும். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி நல்ல முன்னேற்றத்தை நோக்கி இருக்கும். தடைகள் அனைத்தும் விலகக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மன நிம்மதி பெறுவீர்கள். எண்ணத்தில் நல்ல தெளிவு இருக்கும். எதிர்காலம் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு கைகூடி வரலாங்க. இன்றைய நாளுக்கான சுப கிரக உரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் உரைக்கும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை நன்மைகளை தரும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, முன்னேற்றங்கள் உண்டாக்கும். வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மீனராசி அன்பர்களுக்கு தனவரவுகள்ல ஏற்ற இறக்கமான சூழல் இருக்குங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடுகள் போகக்கூடிய நிலையில சுப விரயங்கள் ஆகலாங்க. பணம் அதிகமாக செலவாக்க வேண்டி இருக்கலாம். படிப்பு நிமித்தமாகவோ அல்லது உங்களுடைய சொந்த தொழில் நிமித்தமாகவோ வியாபாரம் சம்பந்தமாகவோ வெளி இடங்களுக்கோ வெளி நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகும். புது நபர்களால மாறுபட்ட அனுபவம் கிடைக்க பெறுவீர்கள். பற்கள் தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கலாம். ஆகவே மீனராசி அன்பர்களே, உணவு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பாதுகாப்பான சாத்வீகமான எளிமையான உணவுகளை எடுத்துக்கொள்ளணுங்க. பயனற்ற விவாதங்களை தவிர்க்கணும். தேவையில்லாத பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது அவசியங்க. குடும்ப உறுப்பினர்களிடத்துல விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். யார்கிட்டையும் வாக்குவாதங்கள், வீண் விவாதங்கள், விதண்டாவாதம் கூடாது. தேவைகளுக்கு தகுந்த மாதிரி மட்டும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாமே தவிர மற்றவர்களுடைய பேச்சுக்கெல்லாம் கூடவே பேசுவது என்பது அந்த அளவிற்கு நல்லதாக இருக்காது. உங்களை நிராகரிக்கவும் செய்வார்கள். விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாக இருக்கணுங்க. எதிலும் பொறுத்துதான் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். சில நேரங்கள்ல அசௌகரியங்கள் ஏற்படலாங்க. அதையும் நீங்கள் சமாளித்தே தீர வேண்டும். வாகனம் சம்பந்தமான விஷயங்கள்ல பொறுமை, நிதானம் தேவை. வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க. அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அந்த காரியங்கள் உங்களுக்கு சாத்தியமா, செய்ய முடியுமா என்பதை மட்டும் ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்தித்து செயல்படுங்கள். கனிவாக இருக்க வேண்டிய நாளாகவும் காணப்படுகிறது. பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல சிக்கனமாக இருந்து கொண்டால் நல்லது. ராசிக்கான சுப ஹோரைகள். பொதுவாக சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு பகவானுடைய உரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய உரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவானுடைய உரையும், புதன் பகவான், குரு பகவானுடைய உரைகள் மிகவும் உத்தமம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் 4ஆம் பாதம் கொண்டவர்களுக்கு அனுபவம் உண்டாக்குங்க. உங்க நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் உள்ளவர்களுக்கு இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான். இந்த நாளில் நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்வது அவசியங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள் இருக்கிறவங்களுக்கு நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான். ஆகவே திறமைகள் இருந்தாலும் அவை பெரிய அளவில் பேசப்படாது. அதிகமாக பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள். நுணுக்கமான விஷயங்களை தவிர்ப்பது மிக நல்லது. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ராசிக்கான அமைப்புப்படி 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான அதீத நன்மைகள் பெற வேண்டும் என வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை
உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.